எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பஞ்சபூதங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் மனிதர்கள் மட்டுமல்லாது அனைத்து ஜீவராசிகளுமே பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் இயங்குது. அது எப்படி இயங்குதுன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த மாதிரி இயங்குது. அடுத்து பார்த்தா, அண்டத்தில் இருப்பதே பிண்டம், பிண்டத்தில் இருப்பதே அண்டம்னு சொல்கிறாங்க. நம்ம மனித உடலிலும் பஞ்சபூதங்கள் இயங்குது. அது எப்படி இயங்குதுன்னா, நிலம் மிக உறுதியான எலும்பு தசையாக பயன்படுது. அடுத்து நீர், இரத்த ஓட்டம், நீர்மம். நெருப்பு நம்ம உடலின் வெப்பம் மற்றும் ஜீரண சக்தி. அடுத்து காற்று உடலின் காற்றோட்டம் மற்றும் நம் மூச்சு, சுவாச காற்று. அடுத்து ஆகாயம் எந்த மாதிரி இயங்குதுன்னா, நம் உடலின் இயக்கங்கள் மற்றும் சூட்சமங்கள் இப்படி இயங்குது. அடுத்து பஞ்சபூதங்கள் பஞ்சாட்சர மந்திரமாகவும் பயன்படுது. அது எப்படின்னா, பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாய. நான்றது நிலம், மான்றது நீர், சீன்றது நெருப்பு, வான்றது காற்று, யான்றது ஆகாயம். இதன் அடிப்படையில் இயங்குது. நம்ம அனுதினமும் நமசிவாயன்னு சொல்லும்போது நம்ம சிவனுடைய அருளும் மற்றும் பஞ்சபூதங்களினுடைய இயக்கமும் சமான நிலையில் நம்மளுக்கு கிடைக்கும்போது உடலில் உள்ள ஏதாவது நோய் இருந்தால் கூட அது சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா, பஞ்சபூதம் ஜோதிடத்துலேயும் இயங்குது. ஜோதிடத்தில் எந்த மாதிரி இயங்குதுன்னா, சூரியன், சந்திரன் தவிர மற்ற 5 கிரகங்களுமே பஞ்சபூதங்கள் தான். அது என்னென்னா, செவ்வாய் நெருப்பு, புதன் நிலம், வியாழன் ஆகாயம், வெள்ளி நீர், சனி காற்று, இந்த மாதிரி இயங்குது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. மனிதர்களாக இருக்கட்டும், உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் இருக்கட்டும், பஞ்சாட்சர மந்திரமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், எல்லாமே பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம டெய்லி ஒரு 48 நாள், ஒரு நாளைக்கு 48 நிமிஷம் டெய்லி நமசிவாய சொன்னோம்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் விலகிடும்.